ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்கொடிஸ் சேனல். இன்றைக்கி கராரி ரொட்டி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். மராட்டியில் கராரின்னா ஸ்டிஃப் கிறிஸ்பி அப்படிங்கிற மீனிங். இந்த ரொட்டி நல்லா கிறிஸ்பியாக ஸ்டிஃபாக உங்களுக்கு அப்பளம் மாதிரி இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம். அதனால தான் இதுக்கு கராரி ரொட்டின்னு சொல்லிட்டு பேர். இது அப்படியே உடைச்சி சாப்பிடக்கூடிய ரொட்டி. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. அதனால் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம். இதெல்லாம் கராரி ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு மைதா மாவு. ஒரு சிலர் வெறும் மைதா மாவில் கூட செய்வாங்க, அது உங்கள் இஷ்டம். நான் 2 மாவும் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் நெய், அதையும் இதோட ஊற்றிட்டு நல்லா சேர்த்து பிசையலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்டெப்பு. உப்பு, மைதா, கோதுமை மாவு, நெய் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மாவை பிசைகிறதுக்கு பதிலாக பால் ஊற்றி பிசைய போகிறோம். பாலை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். இந்த அளவு மாவுக்கு ஒரு 3/4 கப்பு பால் தேவைப்படும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவு. இந்த மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு நல்லா லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வந்துடும். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு திரும்பியும் நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவில் நான் 3 ரொட்டி செஞ்சேன். உங்களுக்கு எத்தனை ரொட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் நம்ம ரொட்டி செய்ய போகிறோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி இருக்கும். இப்போது இதை எடுத்து நாம் ரொட்டி தேய்க்கலாம். இந்த மாவில் நான் 3 ரொட்டி செஞ்சேன். ரவுண்டாக எப்பயும் போல் பால் மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ட்ரை மாவில், மைதா மாவில் பெரட்டி எடுத்துட்டு நாம் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கலாம். நல்லா ரவுண்டாக லேசாக தேய்க்கணும். நம்ம ருமாலி ரொட்டி தேய்ச்ச மாதிரி நல்லா துணி மாதிரி தேய்க்கணும். லேசாக தேய்க்கணும், கிளியாமல். நல்லா ட்ரை மாவு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு வட்டமாக தேய்ச்சிக்கோங்க. நான் இந்த சப்பாத்தி கட்டை எவ்வளோ பெருசு இருக்கோ அதே அளவுக்கு தேய்க்கிறேன். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்க்கணும், கிழிஞ்சிராமல் தேய்ச்சிருங்க. பாருங்கள் நல்லா துணி மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு இடத்துல திக்காக ஒரு இடத்துல தின்னாலாம் இருக்கக்கூடாது. ஈவனாக துணி மாதிரி இப்படி தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாயை குப்பரை திருப்பி போட்டு தான் நான் ரொட்டி சுட போகிறேன். இந்த கடாயோட டயாமீட்டர் 9 இன்ச்சஸ்ஸு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தலைகீழாக இந்த கடாயை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமாக ஒரு துணியில் எண்ணெயை தொட்டு ஃபுல்லாக தடவிக்கோங்க. அப்போ தான் ரொட்டி ஈஸியாக எடுக்க வரும். எண்ணெயை தொட்டு ஒரு துணியால் ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க எல்லா சைட்லேயும். இப்போ நம்ம துணி மாதிரி லேசாக தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த ரொட்டியை எடுத்து இந்த கடாய் மேலே போடணும். மேலே போட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் லேசாக வரும்.
வந்தோடனே நம்ம திருப்பிடலாம். முதல் சைடு ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி லேசாக வந்தோடனே திருப்பிடணும். ரொம்ப வெந்துட்டால் உங்களுக்கு சரியாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சைடு ரொம்ப லேசாக வெந்தோடனே திருப்பி போட்டுருங்க. அடுத்த சைடு நம்ம நல்லா வேக வைக்கணும். ஒரு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். கடாய் சென்டரில் ஹாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சென்டர் நல்லா வெந்துடும். சைட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சைட்ஸை திருப்பி விட்டு சைட்ஸை கொஞ்சம் தூக்கி சென்டருக்கு கொண்டு வந்து கூட நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி பண்ணால் உங்களுக்கு இந்த சைட்ஸும் உங்களுக்கு சீக்கிரமாக சூடேறிடும். ஒரு 3 to 4 minutes இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொட்டி ரெடி ஆகிரும். பாருங்கள், இப்போ கீழே டாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. திரும்பியும் எந்த இடமெல்லாம் வேகாமல் இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா மொறுமொறுன்னு வேகணும். அப்பளம் மாதிரி உடைக்க வர்ற மாதிரி வெந்துடணும். 3 to 4 minutesல உங்களுக்கு இது ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு ரொட்டி. இப்போது இதை எடுத்துடலாம் நாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே கடாய் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போது இதில் என்ன மசாலா போடலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் பட்டர், நான் சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன், அதை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன்லேயும் கம்மியாக போடுங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மல்லி சீரகம் ரெண்டும் சேர்த்து அரைச்ச பொடி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட மசாலா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவை எடுத்து அப்படியே நம்மளோட ரொட்டியில் சைடில் ஊற்ற வேண்டியது தான். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ரொட்டி ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடலாம். இந்த மசாலா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் ரொட்டி. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போடுறேன். ஒரு சிலர் வெங்காயமும் போடுவாங்க, அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம். இதை அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கராரி ரொட்டியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் ரெசிபீஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.